பொண்ணுங்களோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு, அமெரிக்காக்கெல்லாம் போய் தான் லவ் சொல்லணும்னா எப்படி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரில. ஆமான்னு சொன்னால் டே ஒத்த அப்படின்றானுங்க. விண்ணைத்தாண்டி எழுதுனது வந்து மகேஷ் பாபுக்காக. ஆக்சுவலாக அவர் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் வேணும்னு என்கிட்ட கேட்டார். ஐ எண்டப் ரைட்டிங் விண்ணைத்தாண்டி. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரியாக, இந்த மாதிரி ஒரு லவ்வாக நமக்கும் இந்த மாதிரி கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லி தெருத்துவான அலைஞ்சிருக்கேன். ஆனால் அதுதான் அந்த காதலை ஈஸியாக போய் தேட முடியாது. அது அப்படி கிடைக்காது. அது நம்மளை போட்டு தாக்கணும், தலைகீழ போட்டு திருப்பணும்ல, அதுலேருந்து வர விஷயங்கள். அதுக்கப்புறம் விண்ணைத்தாண்டி வருவாயா வென் பேக் டு, அதுவும் அது இட்ஸ் நாட் அன் ஆர்டினரி. அந்த படம் சென்சரில் என்கிட்ட சொன்னாங்க இட்ஸ் அன் அடல்ட் ஃபில்ம். ஏன்னா இந்த படத்தை வந்து குழந்தைங்க பார்க்கவே கூடாது. அந்த அளவுக்கு ஒரு இன்டென்ஸான ஒரு லவ் வந்து அவங்க அப்பா அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மனசுக்கு எடுத்துருன்ற மாதிரி எனக்கு புரியல அது. ஸோ தே கேவ் மீ a UA for that film. வேட்டையாடு should have been A, but they gave me a UA for that. So I was a bit இப்போ நம்ம ஒரு படம் இப்போ சத்யா படம் பார்த்துட்டு நான் அந்த காப்பு எடுத்து போட்டுட்டேன். இப்போ அந்த காப்பு உங்கள் ஐடென்டிட்டியாகவே மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட வந்து அப்படின்னு காட்டுவாங்க, எனக்கு புரியாது ஃபஸ்ட்டு. பட் ஐ திங்க் லாட் இஸ் சேஞ்ச். நான் ஒரு லவ் ஸ்டோரி இப்போ ஹேண்டில் பண்ணால் அது எப்படி இருக்குன்னு எனக்கே ரொம்ப ஆவலாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இப்போ டியூட் பார்த்த ஒரு ஆடியன்ஸ்க்கு நம்ம எழுதுகிற லவ் ஸ்டோரி பிடிக்குமா அப்படின்றது பார்க்கணும். இன்னொரு 1 இயரில் தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்டார்ஸ் வந்து என்னுடைய எழுத்தை வந்து அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால தான் நிறைய ஸ்டார்ஸ் கூட நான் ஒர்க் பண்ணுறதில்ல அவ்வளோவா. என்ன கமல் சாரோட பண்ணியிருக்கீங்க, அஜித்தோட பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் கேட்கணும். கமல் சார் வந்து ஸ்கிரிப்டே கேட்கல ஆக்சுவலாக. அவருக்கு அந்த படம் பண்ண இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அதே மாதிரி அஜித் சார் வந்து என்னை அறிந்தால் பண்ணும்போது ஹி கெப்ட் டெல்லிங் மீ, நான் ஒரு சின்னதாக ஒரு மாஸ் மூமெண்ட்டாக ஒன்று போய் சொன்னாலும் நீயே அதை பண்ணுற, நான் சொல்லி தான் நீ பண்ணுறன்ற மாதிரி ஆகிடும். ஐ திங்க் இனிமேல் நான் கொஞ்சம் கேள்வி கொஞ்சம் பத்திரமா பார்த்து கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் தெரியல. ப்ளஸ் இதெல்லாம் அப்புறம் யூடியூப்பில் வரும் எனக்கு சரி. இந்த GVM அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப புதுசான ஒரு கான்செப்ட். ஏன்னா ஸ்கூலில் கூட சில பேர் வாசுன்னு கூப்பிட்ருக்காங்க, காலேஜில் கௌதம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. மறக்க முடியாத ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்பெசிஃபிக்காக நாயகன் ஒரு VHSல வீட்டில் பார்த்தப்போ எனக்கே இது நம்ம டிவியில் பார்த்துருக்கக்கூடாது. நான் ரொம்ப ரேராக தான் வீட்டில் படம் பார்த்துருக்கேன். இல்லை உங்கள் கேள்வியில் என்னுடைய பதில் இருக்குது. எஃபர்ட் எடுத்து தியேட்டர் போய் படம் பார்த்தா நல்லாயிருக்கும். இது OTTயில் வரும் அப்படின்னு வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் தியேட்டரில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சிபிஐ ரைட்டிங் ஃபார் ஃபிலிம்ஸ் இந்த தியேட்டர்ஸ், அது மட்டும் ரொம்ப உறுதியாக சொல்ல முடியும். ஐ திங்க் அந்த இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கும்போது மின்னலே படத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. டாக்கிங் அபவுட் மின்னலே, ஐ விஷ் அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு என்னுடைய படங்களில் நான் அந்த படம் மட்டும் தான் ரீவிசிட் பண்ணதே இல்லை இது வரைக்கும். மின்னலே ரிலீஸ்க்கு அப்புறம் நான் இது வரைக்கும் ரீவிசிட் பண்ணதே இல்லை. இந்த கதையை மாதவன்ட்ட சொன்னதுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் ஹேட் டு ஸ்டெப் பேக். ஏன்னா அவர் எல்லாமே பண்ணிட்டார். ஹீ டுக் மீ டு த ப்ரொடியூசர், ஹீ ப்ராட் another ரைட்டர். ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ன்றது மட்டும் தான் என்னுடைய சாய்ஸ், தாமரை வேணுன்றது மட்டும் தான் என்னுடைய சாய்ஸ். மற்றபடி விவேக் வேணும் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட மாதவன் எனக்காக அவர் ஒர்க் பண்ணார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வி ஒர்க் ஆன் சர்டன் மூமெண்ட்ஸ் அண்ட் நான் இன்ஃபேக்ட் விவேக் தான் இந்த படத்தில் டயலாக்ஸ் நான் எழுதணும்னு நான் கேட்டிருந்தேன். எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் பார்த்த சில விஷயங்களாக கதைகளாக வெளியே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே எனக்கு தோணுச்சு. காக்க தான் என்னுடைய ஃபஸ்ட் படமாக நான் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் சமோ மேடி நான் 2 ஐடியா அவர்கிட்ட சொன்னப்போ ஹீ பிக் த லவ் ஸ்டோரி, இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். இன்ஃபேக்ட் காக்க வேண்டானே சொல்லிட்டு போயிட்டார். ஆக்சுவலாக முன்னாலே ஹிந்தியில் பண்ணலாம், அதுக்கப்புறம் நீ வேறு ஹீரோஸோட போய் ஒர்க் பண்ணு, போய் கற்றுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாருன்ட்டு. ஸோ காக்க அஃப்கோர்ஸ் வென் டு விக்ரம், வென் டு அஜித், and finally went to Surya, who said yes to the film. பாண்டியாக்கெல்லாம் எங்கே போகிறீங்க இன்ஸ்பிரேஷனுக்கு? நம்ம தான் உள்ள ஒருத்தர் இருக்கான்ல, அது ஐ திங்க் எல்லாருக்குள்ளேயே ஒருத்தர் இருக்கான். டப் பண்ணும்போது என் வீட்டில் அந்த டப்பிங் ஸ்டுடியோக்குள்ளே வந்தெல்லாம் பயந்து ஓடிட்டாங்க. இவனுக்குள்ளே இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கான் நமக்கு தெரியாது அப்படி. அப்பப்போ நீங்கள் சொன்னதில் ஞாபகம், அப்பப்போ இந்த பொண்ணுங்க வந்து எதுவுமே பேசாமல் இப்படி பண்ணால் கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்பப்போ தோணும். பட் அப்படி இல்லை. அவங்க காக்காவில் இருக்கிற மாயா வந்து லார்ஜ்லி இன்ஃப்ளூயன்ஸ் பை மை மதர். நிறைய விஷயங்கள் நம்ம அந்த அளவுக்கு யோசிச்சிருக்கவே மாட்டோம். இப்போ சிம்புவோட லுக்குன்னு விண்ணைத்தாண்டி, த்ரிஷா சாரீஸ், ஆனால் அது வந்து அவ்வளோ ரசித்து அதை பற்றி அவ்வளோ பேசுகிறாங்கன்றது, ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ மைண்ட நோட் பண்ணி சொல்கிறாங்கன்றது ஒரு டிசர்னிங் ஆடியன்ஸாக நமக்கு ரெஸ்பெக்ட் தான் வருது. அதுக்கு இவருக்கு அறிமுகம் கண்டிப்பாக தேவையில்லை. ஆனால் அந்த அறிமுகத்தில் நிறைய நகைச்சுவை இருந்துச்சு. அவங்க கொடுத்த ஒரு அறிமுகத்தில் பொண்ணுங்களோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு, அமெரிக்காக்கெல்லாம் போய் தான் லவ் சொல்லணும்னா எப்படி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இன்எக்ஸ்பென்சிவாக கூட இருக்காது அப்படின்ட்டாரு. அப்படி ஆக்சுவலாக நல்லா இருந்தது, கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காகவே இருந்தது. தேங்க்யூ ஃபார் தட் இன்ட்ரடக்ஷன் சார். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. அதனால் இன்ஃபேக்ட் ஓவர் த இயர்ஸ் உங்களுடைய படங்களை, அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அம்சங்களை பயங்கரமாக அனலைஸ் பண்ணியிருக்காங்க, பப்ளிக் பண்ணியிருக்காங்க. படத்தை ரசிக்கிறவங்க, ஃபெஸ்டிவல் ஆடியன்ஸஸ்,
மற்ற டைரக்டர்ஸ் அவங்க எல்லாருமே கான்ஸ்டண்ட்டாக இந்த ஒரு விஷயம் வாரணமாயிரம்ல நான் பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆனேன், இந்த ஒரு விஷயம் காக்க காக்கல என்ன இன்ஸ்பயர் பண்ணிச்சுன்னு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் இந்த படங்கள்லேருந்து எடுத்து அது எப்படின்னு கேட்காம இருக்கலாம்னு நினச்சேன், விச் இஸ் அன் ஆப்வியஸ் டெம்டேஷன். இன்ஸ்டெட் வாட் ஐ தாட் வில் டூ இஸ் ஓவர் த கோர்ஸ் ஆஃப் யுவர் ஃபில்மோகிராஃபி நீங்கள் உள்ளே வரும்போது உங்களுடைய சிந்தனைகள் என்னவாக இருந்துச்சு, உங்களுடைய நோக்கங்கள் என்னவாக இருந்துச்சு, இப்போது போக போக அது என்னவாக மாறி இருக்கு அப்படின்றத பொறுத்து அனெக்டோட்டலாக அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் ஸோ கூல் டு டூ திஸ் இன் அ தியேட்டர். இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில், அதுவும் இந்த ஸ்பேஸ் ஐ திங்க் ஐ கேன் ஸ்பீக் ஃபார் ஆல் ஆஃப் யூ அண்ட் மை செல்ஃப் ஆல்சோ அப்படின்னு நினைக்கிறேன். பல்வேறு விதமான ஃபார்ம்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸ் ஆஃப் அவர் செல்ஸையே பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இடம். ஸோ மேபி இந்த இடத்துலேருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. உங்களுடைய மறக்க முடியாத ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடியது என்னவா இருக்குது? முதல் இந்த இடத்தினுடைய ஒரு மேஜிக் அப்படின்றது பியூரான ஒரு வல்னரபிளாக நீங்கள் இப்போது இருந்தீங்க இந்த ஸ்பேஸ்க்குள்ளே. இந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகும்போது நம்ம இங்கே வந்து தான் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஈவினிங் வந்து ஒரு ஃபிலிமில் இருக்கும்போது ஒரு டெஸ்ட் ரன் ஒன்று பண்ணுவோம். ஒரு ரீல் ஒன்று செக் பண்ணி சவுண்ட் செக் பண்ணுவோம். ஒரு 3-4 தியேட்டர் போவோம். இங்கே வருவோம், தேவி தியேட்டருக்கு போவோம். இந்த 2 தியேட்டர் தான் ஆக்சுவலாக நான் செக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ இங்கே வந்து பார்ப்போம். இங்கே அது ஓரமாக உட்காந்துட்டு படம் பார்த்துட்டு அடுத்தடுத்த தியேட்டருக்கு போகலாம் அப்படின்னு பார்ப்போம். பட் கிட்டத்தட்ட லைஃபே வந்து சினிமா தியேட்டரில் தான் ஒரு மாதிரி இந்த ஜேர்னியை தொடங்கி வச்சது அப்படின்னு சொல்லலாம். நாயகன் படம் வந்து விஹெச்எஸில் பார்த்துட்டு ஐயோ இதில் பார்த்துட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டு, அப்போ 15 வயசு, மறுபடியும் போய் தியேட்டருக்கு பார்த்த ஞாபகம் எனக்கு இருக்குது. இதில் பார்த்துட்டோமே, இதில் பார்த்துருக்கக்கூடாது, நம்ம வீட்டில் இருக்கிற டிவியில் இதில் பார்த்துருக்கக்கூடாது, இது கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மறுபடியும் தியேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு 5 இல்லை 10 தடவை அந்த படத்தை தியேட்டரில் பார்த்த ஞாபகம் எனக்கு இருக்குது நீங்கள் இப்போ கேட்கும்போது. நீங்கள் அந்த எந்த தியேட்டரில் பார்த்தீங்க நாயகன்? ஆனந்த். ஓகே. எந்த ஒரு அம்சம் அந்த படத்தை பொறுத்து உங்களுக்கு இது பார்க்கும்போது கண்டிப்பாக இது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸில் இது கன்சியூம் பண்ணிடக்கூடாதுன்னு தோண வச்சது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஏன் ஸ்பெசிஃபிக்லி தட் ஃபிலிம்? இல்லை, அதுதான் முக்கியமாக சொல்ல வரேன். நிறைய படங்கள் அதுக்கு முன்னாடி அப்பா சொல்லி இல்லை அம்மா சொல்லி வீட்டில் பார்த்துருக்கோம். தூர்தர்ஷனில் நிறைய படம் டெலிவிஷனில் ப்ளே ஆகும், அது பார்த்துருக்கோம். அப்புறம் தியேட்டரில் சில படங்கள் தியேட்டரில் போய் பார்த்த ஞாபகம் இருக்குது. பட் ஸ்பெசிஃபிக்காக நாயகன் ஒரு விஹெச்எஸில் வீட்டில் பார்த்தப்போ எனக்கே ஒரு இது நம்ம டிவியில் பார்த்துருக்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. அந்த விஷுவல்ஸ், அந்த 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 விஷுவலோட ஒரு கிராண்டியர், அந்த வே த ஸ்டோரி வாஸ் நரேட்டட், பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே சேர்ந்து அந்த ஒரு தாட் எனக்குள்ளே கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப ரேராக தான் வீட்டில் படம் பார்த்துருக்கேன். சில படங்கள் தியேட்டரில் பார்க்க முடியாதுன்ற சூழ்நிலை நம்ம வீட்டில் பார்ப்போம். இன்றைக்கி அது அஃப்கோர்ஸ் வேறு ஒரு சூழ்நிலை. பட் அதுக்கப்புறம் ரொம்ப ரேராக தான் ஐ திங்க் நாயகன் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தட் தியேட்டரில் தான் படம் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு பாடமாக எனக்கு இருந்துச்சு அந்த படம். இன்றைய தேதிக்கு இல்லை, அதுவும் இன்றைய தேதிக்கு நிறைய பேர் ஒரு படம் வரும்போதே சரி இது எஃபர்ட் எடுத்து போய் தியேட்டரில் பார்க்கணுமா இல்லை பேசாமல் வெயிட் பண்ணி ஓடிடியில் வரும்போது பார்த்துக்கலாமா அப்படின்ற ஒரு முடிவெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் ஒரு தியேட்டருடைய ஒரு முக்கியத்துவம் நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? ஏன் இந்த இடத்துல படங்கள் பார்ப்பது அவசியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, உங்கள் கேள்வியில் என்னுடைய பதில் இருக்குது. எஃபர்ட் எடுத்து தியேட்டருக்கு போய் படம் பார்த்தா நல்லாயிருக்கும், இது ஓடிடியில் வரும் அப்படின்னு வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். சம்வேர் கோவிடில் நம்ம ஒன்று பார்த்துட்டோம் அந்த டைமில். ஆனால் என்ன இருந்தாலும் அந்த தியேட்டர் கோயிங் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த தியேட்டருக்காக தான் நம்ம படம் பண்ணுறோம். அண்ட் கிளியராக ஒரு 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 டிஃப்ரென்ஸ் இருக்குது வீட்டில் படம் பார்க்குறதும். இப்போ ஒரு படம், இப்போ ரீசெண்டாக கூட ஒரு படம் நான் வந்து தியேட்டரில் பார்க்கும்போது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல. ஆனால் அது வந்து நான் வீட்டில் இப்போ ஒரு 2-3 நாள் முன்னாடி பார்க்கும்போது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. அந்த படத்துடைய சில நுவான்சஸ் அண்ட் அந்த படம் என்ன இன்டென்ஷனில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு அது வீட்டில் பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சுது. ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் தியேட்டரில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு ஆடியன்ஸோடு நம்ம ஒரு படம் பார்க்கும்போது ஒரு மூட் ஒன்று க்ரியேட் ஆகுது. அந்த மூடை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாருமே எழுதுகிறோம், படங்கள் பண்ணுறோம் அப்படின்னு எனக்கு தோணும். ஐ திங்க் ஒரு இமோஷனுக்கும் அது உதவுதுன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரேஞ்ச்லி இனஃப் வீட்டில் அது எப்படின்னா நம்ம பசங்களோடலாம் ஜென்ரலாக அந்த கேதரிங்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் பழகிறதுக்கும் அவங்க கூட உட்கார்றதுக்கும் வெளியில் போய் உட்காரத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். யாருமே சோம்பேறித்தனமாக அப்படியே சாஞ்சிக்கிட்டு சரி நடக்கிறது நடக்கட்டும்ன்ற ஒரு ஜோன்லேயே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே அட் தேர் என்ன சொல்கிறது, ஒரு விதத்தில் அது ஒரு வீடு இல்லை அப்படிங்கிறதுனாலேயே அந்த ஸ்பேஸ்க்குள்ளே இன்னும் உங்களை அந்த அனுபவத்துக்குள்ளே அழுத்திக்கிறதுக்கு அது உதவுதுன்னு நினைக்கிறேன்ல. ஆமாம், ஐ திங்க் சி பி ரைட்டிங் ஃபார் ஃபில்ம்ஸ் இன் த தியேட்டர்ஸ் அது மட்டும் ரொம்ப
உறுதியாக சொல்ல முடியும். என்ன மாதிரி இருந்த ஃபில்ம் மேக்கர்ஸும் இன்றைக்கி இருக்கிற ஃபில்ம் மேக்கர்ஸ் எல்லாருமே வந்து அந்த ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தான் படங்கள் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் வாட்ச் இல்லை வந்து டு டேக் தட் ஃபில்ம் பேக் ஹோம்ன்ற ஒரு வகையில் தான் அது வந்து ஓடிடியில் பார்க்கணும் அப்படின்னு என்னுடைய கருத்து. ஐ ஹோப் லாட் ஆஃப் பீப்புள் ஹியர் வில் ஆல்சோ ஷேர் தட். ஐ திங்க் அந்த இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கும்போது மின்னலே படத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதை பார்த்த சூழலில் அது பார்த்த நேரமும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு வாய்ஸ் பார்க்குற மாதிரி தான் தோணுச்சு. ஆண்கள் சென்சிட்டிவாக, ஒரு ஆண் சென்சிட்டிவாக இருக்கிறதும், பெண் வந்து எந்த விதத்துலையுமே என்ன சொல்கிறது, இந்த டெமியோரா ஷை அந்த ஸ்பேஸில் மட்டும்தான் பெரும்பாலான படங்கள் நம்ம அந்த ஸ்பேஸ்லலாம் பார்த்துருக்கோம். பட் அவங்க மனசு விட்டு பேசுவதும் அவங்களுடைய டிசைர்ஸை ஓப்பனாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவதும் அந்த படமாக இருக்கட்டும், காக்காவாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸ் தோணுது. நீங்கள் ஒரு விதத்தில் இது ஏதோ ஒரு விதத்தில் இது ஒரு சின்ன ஒரு புரட்சியாக நீங்கள் பார்த்தீங்களா படங்கள் எடுக்கும்போது? இல்லை நான் பாட்டுக்கு என் ஜோனில் இருந்தேன், இது எந்த விதத்துலையுமே ஐ வாசன்ட் ரியலி புஷிங் பேக் அகேன்ஸ்ட் த கைண்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ் ஐ வாஸ் கன்சியூமிங்ன்ற மாதிரி பார்த்தீங்களா? ஆமாம், நான் என்னுடைய ஜோனில் தான் இருந்தேன். இது ஒரு புரட்சி அப்படின்லாம் நினைக்கவே இல்லை. அவர் வாட் அ டெபியூ அப்படின்னு சொன்னார். இன்ஃபேக்ட் டாக்கிங் அபவுட் மின்னலே ஐ விஷ் அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு என்னுடைய படங்களில் நான் அந்த படம் மட்டும் தான் ரீவிசிட் பண்ணதே இல்லை இது வரைக்கும். காக்கிலேருந்து நான் நிறைய சீன்ஸ் எங்கேயாவது ப்ளே ஆகும்போதோ இல்லை வந்து டிவியில் ப்ளே ஆகும்போதோ நான் பார்த்துருக்கேன். பட் மின்னலே ரிலீஸ்க்கு அப்புறம் நான் இது வரைக்கும் ரீவிசிட் பண்ணதே இல்லை. ஏன்னா என்னுடைய மைண்டில் அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், நிறைய விஷயங்கள் நான் நினச்ச மாதிரி என்னால் பண்ண முடியல அப்படின்னு எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. வசிக்கிற சாங்லாம் அந்த சாங் இருந்த அளவுக்கு அந்த பிக்சரைசேஷன் இல்லை, அதில் அந்த டான்ஸ் கொரியோகிராஃப்லாம் இருந்திருக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு அப்பவும் தெரியும். இப்போவும் அது இன்னும் கொஞ்சம் உலகம் அப்படின்னு நினைக்குதான்னு எனக்கு தெரியல. ஆமாம், பட் கரெக்ட், என்னுடைய மைண்ட் தான் அது. அதான் அவரே ஒரு ஃபேண்டாஸ்டிக் டெபியூ அப்படின்னு சொன்னார். ஐ திங்க் தட் ஃபில்ம் வாஸ் ஆன் த மேப் பிகாஸ் ஆஃப் த சாங்ஸ். அந்த ஆடியோ, அந்த சாங்ஸ் வந்து ஆடியன்ஸை தியேட்டருக்கு கொண்டு வந்துச்சு. தட் ரியலி ஹெல்ப் த ஃபில்ம். And then there was Madhavan, who had come from Alipaide, and I think the film, அதில் சில விஷயங்கள் விவேக்குடைய காமெடி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. பட் அது இன்னும் கொஞ்சம் மேக்கிங்காகவும் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இன்னும் நீங்கள் சொன்ன விஷயங்களை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் இப்போது அதை பற்றி பேசுகிறதுனால நீங்கள் அதை பிச் பண்ணும்போதும் அதனுடைய ஐடியா இது, இதனுடைய ஸ்கிரிப்ட் இது அப்படின்றதெல்லாம் பேசும்போதும் அஃப்கோர்ஸ் அது ரிலீஸ் ஆன பிறகு அது என்னவா ஆச்சு அப்படின்றது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குது. பட் அது உருவாக்குற இந்த நேரத்தில் உங்களுக்கு மற்றவங்க எல்லாமே இந்த மாதிரி பெருசாக பார்த்தது இல்லையே, இது என்ன இவ்வளோ சென்சிட்டிவாக ஒரு ஸ்பேஸில் அந்த ஆண் ரொம்ப என்னோட தன்னுடைய ஃபெமினைன் குவாலிட்டிஸை ஹாப்பியாக எம்ப்ரேஸ் பண்ணிக்கிட்டு, வல்னரபிலிட்டியை எம்ப்ரேஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஜோனில் இருக்குன்ற மாதிரி உங்களை யாராவது தெரிய வச்சாங்களா? இல்லை டிட் நோபடி ரியலி சி வை இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்? அந்த ஸ்ட்ரகிள் பீரியட்ன்றது, நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு 7 years நான் ராஜீவ் சார்கிட்ட ஒரு படம் ஒர்க் பண்ணேன், மின்சார கனவு. அதுக்கப்புறம் ஒரு 5 years கதைகள் ஒர்க்குக்கு ட்ரை பண்ணுறது, வேறு டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுறது. அந்த ஒரு 7 years தான் அந்த ஸ்ட்ரகிள் பீரியட் இருந்தது. இந்த கதையை மாதவன்ட்ட சொன்னதுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் ஹேட் டு ஸ்டெப் பேக். ஏன்னா அவர் எல்லாமே பண்ணிட்டார். ஹீ டுக் மீ டு த ப்ரொடியூசர், ஹீ ப்ராட் another writer in. ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ன்றது மட்டும்தான் என்னுடைய சாய்ஸ், தாமரை வேணுன்றது மட்டும்தான் என்னுடைய சாய்ஸ். மற்றபடி விவேக் வேணும் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட மாதவன் எனக்காக அவர் ஒர்க் பண்ணார் அப்படின்னு தான் நான் சொல்லணும். இந்த ஐடியா சொன்னப்போ இது இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரைட்டர் நான் உள்ளே கொண்டு வரலாமா அப்படின்னு கேட்டு விபுல்ஷான ஒரு ரைட்டரை உள்ளே கொண்டு வந்து we worked on certain moments. and நான் இன்ஃபேக்ட் விவேக்கு தான் இந்த படத்தில் டயலாக்ஸ்லாம் எழுதணும்னு நான் கேட்டிருந்தேன். இன்ஃபேக்ட் விவேக்கோட நிறைய டிஸ்கஷன்ஸ்லாம் வேறு நடந்தது. I don't know if I've said this in many places before, but Woodlands Drive நானும் விவேக்கும் நிறைய இந்த கதையை பற்றி பேசியிருக்கோம். So a lot of the comedy, the humor was added in the earlier stages itself. இதை பற்றி பேசியிருக்கீங்க அப்படின்னும் போது நகைச்சுவையை தாண்டி சொல்கிறீங்களா? அந்த படத்துடைய டயலாக்ஸை விவேக் எழுதணும் அப்படின்னு நான் நிறைய முயற்சி பண்ணேன். பட் இஸ் வெரி பிஸி, ஸோ அவரால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக உட்கார முடியல. பட் இந்த இடத்துல இந்த கேரக்டர் உள்ளே வரலாம் அப்படின்றது விவேக்குடைய டிஸ்கஷனில் நடந்த விஷயங்கள் தான். ஸோ அவருக்குள்ள என்ன பார்த்தீங்க? சாரி டு இன்டரப்ட். அவருக்குள்ள என்ன பார்த்தீங்க that made you feel like I don't know. நான் நிறைய வாட்டி அவரை மீட் பண்ணியிருக்கேன். மீட் பண்ணும்போதே அவர் பேசுகிற விதமும் ஏதோ ஒரு விஷயம் என்னை வந்து அவர் டயலாக்ஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணிச்சு. அண்ட் நிறைய படங்கள் பற்றி நிறைய பேசுவோம். அண்ட் ஹிஸ் நாலேஜ் ஆஃப் சினிமா வாஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டட் டு ஹிஸ் ஹியூமர் alone in films. He used to talk about a lot of films. He would play the keyboard. நிறைய சாங்ஸ் எனக்கு அவர் வந்து கம்போஸ் பண்ணி காமிச்சிருக்காரு ஆக்சுவலி லொக்கேஷன்லலாம். அவர் வீட்டுக்கும் நான் போயிருக்கேன். ஸோ ஐ வாண்ட் விவேக் டு ரைட் த டயலாக்ஸ். ஐ தாட் ஒரு சின்ன ஒரு ஃபன் ஃப்ளேவரோட எல்லா டயலாக்ஸும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் ஐ ஆஸ்க் விவேக் டு ரைட். பட் வாட் ஐ ட்ரைங் டு சே இஸ் ஐ திங்க் இட் ஃபெல் இன் பிளேஸ் த ஃபில்ம். எவ்ரிபடி ஒர்க் டு மேக் மீ அ director in that film, and then I didn't have to like really work too hard on that film.
நீங்கள் மணிரத்னம் அவர்களை மென்ஷன் பண்ணீங்க, நாயகன் எவ்வளோ பேப்பர்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது பல இடங்களில் நீங்கள் அதை பற்றி பேசியிருக்கீங்க கூட. இப்போது இந்த அதை பார்க்கும்பொழுது அவருடைய ஃபில்மோகிராஃபியை கன்சியூம் பண்ணும்பொழுது there moments where you felt like இதைத்தான் நானும் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு இயக்குனராக அப்படின்ற மாதிரி அது அவ்வளோ ஒரு டைரெக்டாகவே அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனதாக நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை ஏதோ ஒரு விதத்தில் இது கூட நான் ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கணும், நான் ரசிக்கிறேன் இந்த விஷயங்களோட அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு இன்டைரக்டான இன்ஃப்ளூயன்ஸாக அதை பார்க்குறீங்களா நீங்கள்? அந்த மாதிரி பண்ண முடியுமான்னு தெரில, அதனால் அந்த மாதிரி ஒரு தாட்குள்ளே நான் போனதே இல்லை. பட் ஒரு விஷுவல் மீடியமாக எவ்வளோ ஃபினிஷோட அவர் ஹேண்டில் பண்ணுறாரு, தட் ட்ரூ அஸ் டு தோஸ் ஃபில்ம்ஸ் அப்படின்ற ஒரு தாட் மட்டும் எனக்குள்ளே இருந்துச்சு. இட்ஸ் அ விஷுவல் மீடியம், ரைட்? ஸோ ஆடியோ அண்ட் வீடியோவோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிங்க் இருக்கணும். அண்ட் அது வந்து ரொம்ப அது ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ஃபில்ம், ஒரு ரா ஃபில்மாக இருந்தாலும் அந்த விஷுவல் இமேஜரி வந்து ஆடியன்ஸ் மைண்டுக்குள்ளே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு அவருடைய படங்கள் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. ஒவ்வொரு படமும் நான் வந்து என்னுடைய ஃபில்ம் இன்ஸ்டியூட் வந்து அவருடைய படங்கள் தான். ஆக்சுவலாக நான் அவர் படங்கள்லாம் வந்து ஒரு நோட் புக்கோடு போய் செகண்ட் டைம் வந்து அந்த ஷார்ட்ஸை நான் பிரேக் பண்ணி நான் எழுதுவேன். ஒரு சீனை எவ்வளோ ஷார்ட்ஸாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. என் கூட இருக்கவங்களாம் ரொம்ப அம்யூஸ்டாக என்னை பார்ப்பாங்க, ஏன்னா ஐல் பி லுக்கிங் டவுன் மோஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் ரைட்டிங் ஆக்சுவலி. So that's what drew me to those films, and maybe the stories, the subjects that he handles are all very very different and maybe very pan-Indian and all that in that sense. எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் பார்த்த சில கதைகளாக வெளியே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே எனக்கு தோணுச்சு. ஸோ மின்னலே had a lot of me in it. காக்கா had some moments that என் வாழ்க்கையில் இருந்த சில பேருடைய சில மூமெண்ட்ஸ் அதுக்குள்ளே நான் கொண்டு வந்தேன். வேட்டையாடும் அப்படி தான். வாரணம் அஃப்கோர்ஸ் வாஸ் அபவுட் மை ஃபாதர். ஸோ என்னுடைய ஜேர்னி வந்து ஐ திங்க் ரைட் நவ் ஐ எம் ஸ்டக் பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் மோர் ஸ்டோரிஸ் to really tell from my own life. But in the past 2 years, there have been more stories that have come up. So I decided that I'll write stories or make films from my own life to a large extent அப்படின்ற ஒரு தாட்குள்ளே நான் வந்துட்டேன். அதான் ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னீங்க. நீங்கள் இந்த படங்களையே ஒரு எஜுகேஷ்னல் எக்ஸசைஸாக பார்த்தேன். அண்ட் அந்த படங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அதில் நான் அனலைஸ் பண்ணுவேன், எப்படி பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கன்னு. நான் ஏன் கேட்குறேன்னா, இங்கே இருக்கக்கூடிய பல பேரில் நிறைய பேருக்கு டைரக்டோரியல் ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கலாம், ஃபிலிம்ஸில் எப்படியாவது பங்கெடுத்துக்கணும். மோஸ்ட்லி ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸுக்கு வர்ற ஒரு ஆடியன்ஸ் அந்த மாதிரியான ஒரு ஆடியன்ஸாக தான் இருக்குது. அவங்கக்கிட்ட நீங்கள் இந்த ஃபார்மலாக கற்றுக்கிட்டு இந்த ஸ்பேஸ்க்குள்ளே இறங்கணும் அப்படின்றது நீங்கள் சொல்கிறது கேட்கும்போது ஒன்றும் அவசியம் இல்லையோ அப்படின்ட்டு தான் தோண வைக்குது. as long as you're an ardent student of cinema. நீங்கள் அப்படி தான் அதை பார்க்குறீங்களா? ஆமாம், ஐ திங்க் ஒரு படம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நான் நிறைய பேர்ட்டு சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் டு லேர்ன் த ரோப்ஸ். ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு பிகினிங்லேருந்து எண்ட் வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? ஸோ somebody who wants to become a filmmaker, I think apart from writing, and today you can collaborate with the writer, there are lots of writers, you can come in with a story that somebody else has written and you can direct it. இது எப்படி பண்ணணும்னு நமக்கு தெரியலாம். பட் ஒரு படம் ஒர்க் பண்ணால் அந்த படத்துடைய ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ் அப்படின்னு எனக்கு தோணுது. அது இல்லாமல் ஒரு படத்தில் வந்து நம்ம டைரக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். திஸ் இன்க்ளூட்ஸ் த மணி பார்ட் ஆஃப் த பட்ஜெட்டிங், ஃபில்ம் மேக்கிங் எல்லாமே. ஸோ ஒரு படம் ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ற மட்டும் தான் எனக்கு தோணுது. அதர்வைஸ் it's not necessary. I'm not taking away the value that an institute or a film school will add, obviously. ஒருவேளை அதை அஃபோர்ட் பண்ண முடியாத சில பேர் இருக்கலாம்ல. Yeah. So I think you just have to be in the right place, the right time, and get to work on a film, and that's really important, I feel. I think உங்களுக்கு கொடுத்த இன்ட்ரடக்ஷனில் ஒன் ஆஃப் த வேர்ட்ஸ் யூ மென்ஷன் வாஸ் த வேர்ட் பிராண்ட். அவர் ஒரு பிராண்டாகவே மாறிட்டார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து அண்ட் அது உண்மையும் கூட. ஒரு ஈவன் ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர் உங்களுக்குன்ற ஒரு யூனிக் வாய்ஸ் என்ன அப்படின்றது சில விஷயங்கள்லாம் லிஸ்ட் பண்ணலாம். அவர் படங்கள்லாம் இதெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி. இது உங்களுக்கு எப்போது நீங்கள் அது உணர ஆரம்பிச்சிங்களா? ஒரு இடத்துல நம்மளை இப்போ ஒரு தேர் லுக்கிங் அட் மீ நாட் ஜஸ்ட் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் பட் as a person who stands for a certain set of values, ஒரு பிலீஃப் சிஸ்டம்ஸ்க்காக நான் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிராண்டாக என்ன பார்க்குறாங்க அப்படின்றது. அது உங்களை ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு படங்களோ இல்லை நீங்கள் நடந்துக்கக்கூடிய ஒரு முறையிலையோ அது கான்ஷியஸ் ஆக்கிச்சா? இதுக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரில. ஆமான்னு சொன்னால் டே ஓத்தா அப்படின்றானுங்க, இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஜிவிஎம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப புதுசான ஒரு கான்செப்ட் ஆக்சுவலாக. ஏன்னா ஸ்கூலில் கூட சில பேர் வாசுன்னு கூப்பிட்ருக்காங்க, காலேஜில் கௌதம் அப்படின்னு கூப்பிடுவாங்க.
பட் ஜிவிஎம்னு அதுதான் அதோடைய ஈக்குவல், நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஈக்குவலண்ட்டாக அந்த ஜிவிஎம் அப்படின்னு தான் எனக்கு தோணுதுன்னு நினைக்கிறேன். வீட்டில் எல்லாமே தே வெரி அம்யூஸ்ட் பை திஸ் ஜிவிஎம். ஸோ மேபி I'll answer the question in a few years from now, Sudhir. நான் அதுக்கு இந்த டாபிக் பற்றி உங்கள்கிட்ட எதெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக்ஸ் லிஸ்ட் பண்ணி ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஒன்று வச்சுருந்தேன். அதை தான் எங்கள் கைமுன் வச்சுருக்கேன். அந்த வேர்ட் டாக்குமெண்ட் பேர் வந்து GVM.doc தான் வச்சுருந்தேன். உங்களுக்கு மேபி இப்படி நான் கேட்குறேன், இந்த பிராண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் உங்களை ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுற ஒரு விஷயமாக சில டைம் இருக்குமா? அதுக்கான ஒரு பதிலாகத்தான் ஒரு நடுநிசி நாய்களை நீங்கள் பார்ப்பீங்களா? விச் வாஸ் சச் அ வைல்ட்லி டிஃப்ரெண்ட், ரொம்ப வைல்டான டிபார்ச்சரில் நீங்கள் அது வரைக்கும் எடுத்த படங்கள்லேருந்து இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட் வாஸ் ஜஸ்ட் இப்போ இது ஒரு பிராண்டாக நான் ஆன்சர் பண்ணுறேன். ஐ திங்க் இட் வாஸ் வே அஹெட் ஆஃப் இட்ஸ் டைம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. And it was a little, like I'm saying it again, the concept of the film, the content of the film was a bit way ahead. இன்னைக்கு அது ரிலீஸ் ஆச்சுன்னா அது ரொம்ப லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆடியன்ஸ். I genuinely feel that. In fact, I was telling somebody in my team also to watch that film now. அதுவும் ரீவிசிட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. பட் மேபி ஒரு கனெக்ட் கிடைக்கும் அப்படின்னு தோணுச்சு. See, from மின்னலே காக்க காக்க was completely different in that sense. காக்க காக்க தான் என்னுடைய ஃபஸ்ட் படமாக நான் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் somehow Maddie picked, நான் 2 ஐடியா அவர்கிட்ட சொன்னப்போ ஹீ பிக் த லவ் ஸ்டோரி, இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். இன்ஃபேக்ட் காக்க வேண்டானே சொல்லிட்டு போயிட்டார். ஆக்சுவலாக முன்னாலே ஹிந்தியில் பண்ணலாம், அதுக்கப்புறம் நீ வேறு ஹீரோஸோட போய் ஒர்க் பண்ணு, போய் கற்றுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாருன்ட்டு. ஸோ காக்க அஃப்கோர்ஸ் வென் டு விக்ரம், வென் டு அஜித், வென் டு அண்ட் ஃபைனலி வென் டு சூர்யா ஹூ செட் எஸ் டு த ஃபிலிம். அண்ட் தென் வேட்டையாடு விளையாடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சைக்கிளி முதிச்சரும், அதன் வாரணம் ஆயிரம். தேர் ஆல் நாட் இப்போ ஒரே மாதிரி படங்கள் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது அப்படின்னு தோணுது எனக்கு. வாரணமாயிரம் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் விண்ணை தாண்டி வருவாயா, வென் பேக் டு, அதுவும் அது இட்ஸ் நாட் அன் ஆர்டினரி. அந்த படம் சென்சரில் என்கிட்ட சொன்னாங்க இட்ஸ் அன் அடல்ட் ஃபில்ம், ஏன்னா இந்த படத்தை வந்து குழந்தைங்க பார்க்கவே கூடாது, அந்த அளவுக்கு ஒரு இன்டென்ஸான ஒரு லவ் வந்து அவங்க அப்பா அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மனசுக்கு எடுத்துருன்ற மாதிரி எனக்கு புரியல அது. ஸோ தே கேவ் மீ a UA for that film. வேட்டையாடு should have been A, but they gave me a UA for that. So I was a bit இல்லை நமக்கு புரியல ஆக்சுவலாக இது எல்லாமே இந்த ஃப்ளோவே. ஸோ ஐ திங்க் ஐ டென்ட் கன்ஃபார்ம் டு எனி பர்டிகுலர். அண்ட் உண்மையிலே சுதீர், நான் விண்ணைத்தாண்டி எழுதுனது வந்து மகேஷ் பாபுக்காக. ஆக்சுவலாக அவர் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் வேணும்னு என்கிட்ட கேட்டார். ஐ எண்டட் அப் ரைட்டிங் விண்ணைத்தாண்டி. ஸோ அந்த டைமில் அந்த ஃப்ளோ, அந்த மோட் யார் இன்ஸ்பயர் பண்ணுறாங்களோ, கூட யார் இருக்காங்களோ, அதை பேஸ் பண்ணி தான் ரைட்டிங் எல்லாமே. புரியுது. யாருக்காவது உங்ககிட்ட ஒரு லவ் ஸ்டோரி வேணும்னா அதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு வயலண்டான ஒரு ஆக்ஷன் ஃபில்ம் ஒன்று எழுதி கொடுங்க. உங்களுக்கு அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ரீசெண்டாக. we are writing something together. In fact, Sudhir is writing something together. So ஒரு 2-3 இடத்துல சுதீர் வந்து இவருக்கு நம்ம எதுக்கு எழுதணும் அப்படின்னு யோசிச்சாருன்னு தோணுது எனக்கு. சான்ஸே கிடையாது. நீங்கள் காக்கன்னு மென்ஷன் பண்ணுறதுனால இப்போது உங்களுடைய ப்ரொட்டாகனிஸ்ட்லாம் ஓரளவுக்கு உங்களுடைய சென்சிபிலிட்டிஸ்லேயே தான் நீங்கள் எழுதுறீங்க. செமி ஆட்டோபயோகிராஃபி அந்த இன்ட்ரொடக்ஷன் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடிக்கடி அதுக்கே போயிட்டுருக்கேன் நான். செமி ஆட்டோபயோகிராஃபிக்கல் அப்படின்ற ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாங்க. அது ஓகே, புரியுது. இப்போ ஒரு அன்பு செல்வன் எழுதும்பொழுது ஓகே நம்மளோட சென்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு யோசிச்சு எழுதலாம். பாண்டியாக்கெல்லாம் எங்கே போகிறீங்க இன்ஸ்பிரேஷனுக்கு? நம்ம தான் உள்ள ஒருத்தர் இருக்கான்ல, அது ஐ திங்க் எல்லாருக்குள்ளேயே ஒருத்தர் இருக்கான் நினைக்கிறேன். நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிடுறோம், அதை தாண்டி நம்ம போகவே கூடாது. எல்லாருக்குமே எவ்வளோ தாட்ஸ் இருக்கும், செய்யணும் அப்படிலாம் தாட்ஸ் இருக்கும், ஆனால் நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா அந்த டிவி இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தேன். ஆமாம். ஸோ வி ஸ்டே ஆன் திஸ் சைடு த லைன். ஸோ ஐ திங்க் தட் கம்ஸ் ஈஸி டு மீ. இன்ஃபேக்ட் காக்க வந்து not that I wanted a dub for that character that Jeevan played, but somewhere அந்த எழுதுன அந்த இன்டென்சிட்டி ஜீவனோட வாய்ஸில் வரலன்னு சொல்லி நான் ஒரு ரஃப் ட்ராக்காக தான் நான் for him to dub again நான் டப் பண்ணேன். டப் பண்ணும்போது என் வீட்டில் அந்த டப்பிங் ஸ்டுடியோக்குள்ளே வந்தெல்லாம் பயந்து ஓடிட்டாங்க. ஏன்னா இவனுக்குள்ளே இந்த மாதிரி ஒருத்தருக்கா நமக்கு தெரியாது அப்படின்ட்டுலாம் ஓடிட்டாங்க. Then we decided to keep that because it was a lot more intense than the original actors' lines. ஸோ ஐ திங்க் உள்ளுக்குள்ளே ஒருத்தர் இருக்கான், எல்லாருக்குள்ளேயும் ஒருத்தர் இருப்பான். அதுதான் அது. ஸோ ரைட். இதுக்கு முன்னாடி நீங்கள் சில இன்டர்வியூஸில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் இன்ஸ்பயர் பண்ணாங்க ஹவு டு ரைட் விமன் அப்படின்ற ஒரு ஸ்பேஸில் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இவங்க நெசசரிலி அதான் சொல்கிறேனே, ரொம்ப அடக்க ஒடுக்கமாக அப்படியே பவ்யமாக எதுவுமே பேசாமல் காலில் கோலம் போட்டுக்கிட்டு அந்த ஜோனில் இருக்கிறது கிடையாது. தைரியமாக அவங்க டிசைர்ஸை பேசுகிறவங்க, இன்ஃபேக்ட் அவங்களே அந்த ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணுறதுக்கும் தயங்காதவங்க, ரொம்ப வெளிப்படையாகவே இருக்கக்கூடியவங்க.
வாரணம் ஆயிரம்ல ஐ திங்க் ஒரு இடத்துல இன்ஃபேக்ட் அமெரிக்காலேருந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் ஒரே ரூமில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜோன் போகும்போது நம்ம சமீபத்தில் கூட அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். டக்குன்னு அப்பா வந்து ஒரு மாதிரி வைக்கப்பட்டு அவன் எதோ சொல்கிறான் அப்படின்ற மாதிரி ஃபோனை எடுத்து ஒய்ஃபு கொடுத்துருவாரு. ஏன் கேட்குறேன் அப்படின்னா எந்த மாதிரி பர்சனல் ஸ்பேசஸ் வந்து உங்களுக்கு did you feel very comfortable sharing in your family where பெரும்பாலானவங்க எனக்கு தெரில, அட்லீஸ்ட் நான்லாம் அந்த மாதிரி ஜோன்லலாம் வீட்டிலலாம் பேசியிருப்பேன் எனக்கு தெரில. எல்லாமே அது அது வேறு வாழ்க்கை, இது வேறு வாழ்க்கைன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஐ wondered what your life was growing up. இல்லை அதுதான் நீங்கள் வாரணமாயிரமில் ஒரு ரேர் மூமெண்ட் எடுத்து சொல்லும் போதே உங்களுக்கு அந்த படம் எந்த அளவுக்கு நீங்கள் அதை ஒரு மாதிரி ஸ்டடி பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. அதுதான் வாட் எவர் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் வித் மை ஃபாதர் வாஸ் தட் கேரக்டர் தட் சூர்யா பிளேட் of Krishnan and the character that he played of the son. Most of those moments are all between me, that happened between me and my father, and I think he taught me to be that way. அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டா, ஒரு father who's also a friend, a father whom you can talk to about anything, not just me, everybody at home, even my sisters, they could share a lot more with him and my mother, and we were all influenced and inspired by the romance between my father and my mother. Like I went looking for love. இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரியா, இந்த மாதிரி ஒரு லவ்வா நமக்கும் இந்த மாதிரி கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லி தெருத்துவான அலைஞ்சிருக்கேன். ஆனால் அதுதான் அந்த காதலை ஈஸியாக போய் தேட முடியாது, அது அப்படி கிடைக்காது, அது நம்மளை போட்டு தாக்கணும், தலைகீழ போட்டு திருப்பணும்ல, அதுலேருந்து வர விஷயங்கள். தேடி போனால் அது கிடைக்காது அப்படின்ட்டு. அண்ட் அப்பப்போ இந்த நீங்கள் சொன்னதில் ஞாபகம், அப்பப்போ இந்த பொண்ணுங்க வந்து எதுவுமே பேசாமல் இப்படி பண்ணால் கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்பப்போ தோணும். பட் அப்படி இல்லை அவங்க. ஆமாம், அப்படி இல்லை அவங்க. இன்ஃபேக்ட் காக்காவில் இருக்கிற மாயா வந்து லார்ஜ்லி இன்ஃப்ளூயன்ஸ் பை மை மதர். அந்த கைண்ட் ஆஃப் க்ளோத்ஸ் அட் மை மதர் வேர்ஸ், அந்த ஒரு மாதிரி எல்லாமே மேட்சிங்காக இருக்கும். அதுலேருந்து சொன்ன க்யூஸ் தான் நல்லி ஸ்ரீராமுக்கு கொஞ்சம் இப்படி இருக்கலாமா அப்படின்ட்டு. நீனா இவ்வளோ பேசுகிற அப்படின்னு கூட நல்லி என்கிட்ட கேட்டாங்க. நான் பண்ணுறேன், இல்லை எனக்கு இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ மூமெண்ட்ஸ் பிட்வீன் தெம் is there in a lot of my writing, and all of us at home shared sort of a beautiful moments with my father and mother till today. இது வந்து நார்ம் இல்லை, பரவலாக இந்த மாதிரி உறவுகள் தான் அப்பாக்கும் பையனுக்கும் இருக்கிறது இல்லை அப்படின்றத நீங்கள் எப்போ உணர ஆரம்பிச்சிங்க? இல்லை, இந்த மாதிரி பேசும்போது கமெண்ட் வரும்போது தான். இன்ஃபேக்ட் ஐ நெவர் தாட், இப்போ நம்ம ஒரு படம் இப்போ சத்யா படம் பார்த்துட்டு நான் இந்த காப்பு எடுத்து போட்டுட்டேன். இப்போ அந்த காப்பு உங்கள் ஐடென்டிட்டியாகவே மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட வந்து அப்படின்னு காட்டுவாங்க, எனக்கு புரியாது ஃபஸ்ட்டு. அப்புறம் அதுலேருந்து சில விஷயங்கள் அந்த படத்துடைய இன்டென்சிட்டியே நம்மளுடைய ரைட்டிங்கில் வரணும் அப்படின்ற அளவுக்கு தான் எனக்கு அந்த படம் பாதிச்சது. தவிர நிறைய படங்களில் வந்து ஹவு மச் பீப்புள் டேக்ன்றது வந்து இந்த மாதிரி சொல்லும் போது தான் நமக்கே அது தோணும். நிறைய விஷயங்கள் நம்ம அந்த அளவுக்கு யோசிச்சிருக்கவே மாட்டோம். ஒரு ரொம்ப இயல்பாக அதை வந்து பண்ணிட்டு போயிடுவோம் படத்தில். அது க்ளோத்ஸ் தட் தே வேர், இப்போ சிம்புவோட லுக் விண்ணை தாண்டி, த்ரிஷா சாரீஸ். ஆனால் அது வந்து அவ்வளோ ரசித்து அதை பற்றி அவ்வளோ பேசுகிறாங்கன்றது, ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ மைண்டில் நோட் பண்ணி சொல்கிறாங்கன்றது ஒரு டிசர்னிங் ஆடியன்ஸாக நமக்கு ரெஸ்பெக்ட் தான் வருது அதுக்கப்புறம். அண்ட் தென் கம்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னும் கொஞ்சம், ஆனால் அது இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்குமோ அப்படின்னு அப்பப்போ எனக்கு தோணும். நம்ம இவ்வளோ யோசிக்கிறோம். அது இன்றைக்கி இருக்கிற லவ் ஸ்டோரிஸ், இன்றைக்கி இருக்கிற படங்கள் லவ் ஸ்டோரிஸ்லாம் அவங்க யோசிக்கிறதே இல்லை. என்ன மாதிரி டயலாக்ஸ் எழுதுறது அப்படின்லாம் யோசிக்கிறோம். நம்ம அவ்வளோ யோசிச்சு ஃப்ளோவில் வரும்போது எழுதுகிறோம். பட் ஐ திங்க் லாட் இஸ் சேஞ்ச். நான் ஒரு லவ் ஸ்டோரி இப்போ ஹேண்டில் பண்ணால் அது எப்படி இருக்குன்னு எனக்கே ரொம்ப ஆவலாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கு உங்களுடைய ஹெல்ப்பும் இப்போ அடுத்தது வருது உடனே. பட் ஐம் ட்ரைங் டு சீ இஃப் ஒரு லவ் டுடே ட்ராகன் அண்ட் இப்போ டியூட் பார்த்த ஒரு ஆடியன்ஸ்க்கு நம்ம எழுதுகிற லவ் ஸ்டோரி பிடிக்குமா அப்படின்றது பார்க்கணும். இன்னொரு 1 இயரில் தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். உங்களை நிறைய பேர் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு மேல் வல்னரபிலிட்டி அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அந்த ஒரு ஸ்பேஸில் ஒருத்தன் வந்துட்டு ஒரு டெலிஃபோன் பூத்தில் அழறான். தன்னுடைய பெற்றோர்கள் வேறு ஏதோ ஒரு நாட்டில் இருக்காங்க, அவங்களால என்ன பண்ண முடியும்னு தெரில, அங்கேருந்து கிளம்பி இந்த நாட்டுக்கு வர முடியாதுன்னு தெரியும். திடீர்னு பார்த்தா ஃபோனை பாட்டுக்கு அப்படி தூக்கி போட்டு அழ ஆரம்பிச்சிடுறான் இல்லை. ஏன்னா ஏன் கேட்குறேன் அப்படின்னா, இன்றைய தேதிக்கு அதை நீங்கள் ஒரு ஸ்டார் வச்சு பண்ணீங்க. இன்றைய தேதிக்கு ஐ திங்க் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிக்கல் வந்து, நிறைய ஸ்டார்ஸ் இருக்கக்கூடிய திரைப்படங்களில் அவங்க அவ்வளோ வல்னரபிளாக இல்லையோ அப்படின்னு தோண வைக்குது. நிறைய படங்களில் அவங்களுடைய ஒரு ஹீரோயிசம் ப்ரொஜெக்ட் பண்ணணும், அவங்களுடைய ஃபேன்ஸை கைத்தட்ட வைக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தினாலே என்னவோ கான்ஸ்டண்ட்டாக அந்த ஓகே இப்போ ஒரு ஹை கொடுத்தோம், அதுக்கப்புறமா 10-15 நிமிஷத்தில் இன்னொரு ஹை கொடுக்கணும், ஹைன்ற ஜோனில் தான் இருக்கே ஒழிய
எந்த இடங்கள்லையுமே ஆனஸ்ட்டாக ஒரு இடத்துல அவனை உடைப்போம், அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கலை பேசுவோம் அப்படின்ற படங்கள் கொஞ்சம் குறைந்ததாக தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு 2 விஷயம் கேட்கலாம்னு நினச்சேன். ஒன்று, நீங்கள் இந்த நட்சத்திரங்கள் கூட பேசும்போது அவங்கள ஆமாம் நீ இந்த இடத்துல உடஞ்சி போ, கதறு, அழு, நீ எப்படி இருக்குன்றதை பொறுத்து கவலைப்படாத, இந்த இடத்துல உன்னுடைய ரசிகர்கள் ஐயோ அவங்க அவங்க எப்படி பார்ப்பாங்கன்றதை பொறுத்து யோசிக்காதன்னு, இந்த கான்வர்சேஷன்ஸ்குள்ளே நீங்கள் ஒரு பெரிய கன்வின்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருந்துச்சு அவங்களுக்கு? ஐ திங்க் என்னுடைய எழுத்து சில பேர் தான் புரிஞ்சுருக்காங்க. நிறைய ஸ்டார்ஸ் என்னுடைய எழுத்தை அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால தான் நிறைய ஸ்டார்ஸ் கூட நான் ஒர்க் பண்ணுறதில்ல அவ்வளோவா. என்ன கமல் சாரோட பண்ணியிருக்கீங்க, அஜித்தோட பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், நீங்கள் கேட்கணும். கமல் சார் ஸ்கிரிப்டே கேட்கல ஆக்சுவலாக. அவருக்கு அந்த படம் பண்ண இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஓகே 60 days நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அதில் இன்வால்வ் ஆகி பண்ணார தவிர அந்த ஃபுல் ஃப்ளோவில் அவருக்கு அந்த கதை தெரியாது. சூர்யா கம்ப்ளீட்டாக காக்க காக்க ஹீ செட் நீங்கள் பண்ணுறது தான். வி டிட் அ ரீடிங் ஆஃப் த ஸ்கிரிப்ட். அந்த ரீடிங் அப்போது நான் நிறைய விஷயங்கள் அடித்து காமிச்சதை அவர் படம் பண்ணும்போது எனக்கு நீங்கள் அன்றைக்கி அப்படி நடிச்சு காமிச்சிங்க, நான் அப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்ட். நான் கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, பட் ஐம் ஜஸ்ட் நரேட்டிங் மை எக்ஸ்பீரியன்ஸஸ். அதே மாதிரி அஜித் சார் என்னை அறிந்தால் பண்ணும்போது ஹி கெப்ட் டெல்லிங் மீ, நான் ஒரு சின்னதாக ஒரு மாஸ் மூமெண்ட்டாக ஒன்று போய் சொன்னாலும் நீயே அதை பண்ணுற, அப்புறம் நான் சொன்னேன்னு சொல்லி தான் நீ பண்ணுறன்ற மாதிரி ஆகிடும். ஹி கெப்ட் டோனிங் இட் டவுன். ஆக்சுவலி நான் கொஞ்சம் புஷ் பண்ணலான்னு நான் வந்தேன், பட் அவர் அது வேண்டாம், நம்ம கொஞ்சம் ஃபஸ்ட்டு நீ நரேட் பண்ணுற ஒரு ஸ்டைல்லே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். இன்ஃபேக்ட் என்னால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு கான்ஸ்டன்ட் ஹையாக அந்த எல்லா சீனுமே ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சீன் மாதிரி என்னால் எழுத முடியல, which is why I'm probably not working with the டாப் ஸ்டார்ஸ்ன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை, ஒவ்வொரு படமும் நம்ம யார் யாரெல்லாம் நடித்தாங்கன்னு அப்படி பேரை யோசிக்க போனால் எல்லாம் பெரிய 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 ஆளுங்களாக தான் இருக்காங்கல்ல. ஆமாம், அப்படி பார்த்தா எஸ், நானே சொல்லிட்டேன். பட் ஐ திங்க் அவங்களுக்கு இப்போ நீங்களே இப்போ நான் ஒரு படம் அந்த மாதிரி ஒன்று பண்ணால் அவங்க ரிவ்யூவில் நீங்கள் இவர் ஏன் அப்படி பண்ணார் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. அது எங்களுக்கு சில டைரக்டர்ஸ்க்கு அந்த பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி வேறு ஒரு கான்டெம்பரரியாக ஒரு டேரக்டர், என் கூட இருக்கிற ஒரு டேரக்டர் வேறு மாதிரி ஒரு படம் பண்ணால் நீங்கள் அதை ரசிப்பீங்க. நீங்களே நிறைய ரிவ்யூஸில் அதை பண்ணியிருக்கீங்க, நான் அதை யோசிச்சிருக்கேன் வேறு. ஆனால் நம்ம பண்ணால் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவார், நீங்கள் அதை பண்ணீங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புவார். ஸோ அந்த பிரச்சனை இருக்குது எனக்கு. ஐ திங்க் இனிமேல் நான் கொஞ்சம் கேள்வி கொஞ்சம் பத்திரமா பார்த்து கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இல்லை, ஜோக்ஸ் அப்பார்ட், ஹீரோ மூமெண்ட்ஸை பயங்கரமாக தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுடைய ஃபில்மோகிராஃபியில் நிறைய நீங்கள் அர்பன் லவ் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே தான் ஆஃபன் யோசிக்கப்படுறீங்க நீங்கள் எடுத்துக்கக்கூடிய படங்களில். பட் சட்டுன்னு யோசிக்க போனால் வேட்டையாடல அந்த கண்ணு வேணும்னு கேட்டியாமேன்னு சொல்கிற அந்த ஸ்பேஸாக இருக்கட்டும், இல்லை என்னுடைய ஐ திங்க் இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு ஹீரோ தான் முகத்தில் விட்டது தண்ணியாக ஆசிடான்னு தெரியாத ஒரு இடத்துல அவன் மூஞ்சி எப்படி வாஷ் பண்ணுற ஒரு மூமெண்ட்டாக இருக்கட்டும், காக்கல, இதெல்லாமே ஒரு மாஸ் மூமெண்ட்ஸ் தானே படங்களில். இன்ஃபேக்ட் இந்த வரிசையில் என்னுடைய ஃபேவரட் அப்படின்னு சொல்லணும்னா ஐ திங்க் என்னை அறிந்தால நீங்கள் அந்த மூமெண்ட் எப்படி டைரக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்றத நான் பயங்கரமாக ரசித்தேன். நான் இதுக்கு மேலே இவன் தன்னை அடையாளப்படுத்திக்கணும், வேறு வழி இல்லை, முகமுடி போட்டது போதும் அப்படின்ற ஒரு ஜோனில் இருந்து சத்யதேவ் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்துகிட்டு அப்படி நடக்கிற அந்த ஸ்பேஸில். இன்ஃபேக்ட் அது எழுத்தில் கூட ஐ மீன் பிகாஸ் ஐ லைக் டு ரைட், எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் தாட் என்ன எழுதியிருக்க முடியும் இங்கே, ஆமாம் இதை பார்த்தா இவங்க யாரையோ கொல்ல போகிறாங்கன்றது தெரிஞ்ச உடனே எல்லாரும் ஒரு இடத்துல சிக்கிட்டாங்க ஆடுகள்லாம் தெரிஞ்ச உடனே சரி ஓகேன்னு கன் எடுத்துகிட்டு நடந்தாங்க. பட் ஹவு யூ ஸ்டேஜ் இட், ஹவு யூ டைரக்ட் இட், ஹாரிஸோட மியூசிக் அதுக்குள்ளே ஜாயின் பண்ணும்போது அந்த தீம் கிக்கின் ஆகும்போது ஐ திங்க் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு மெமரபுளான ஒரு பயங்கர மாசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். ஸோ மேபி ஐ கேன் கெட் யூ டச்சிங் அப்பான் தட் மூமெண்ட். இல்லை அதுக்குள்ளே ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல, லைக் சம்வேர் ஐ திங்க் காக்கல அந்த வாட்டர் மூமெண்ட்டும் கமல் சார் எடுறா அப்படின்னு சொல்கிற அந்த மூமெண்ட்டும் ரெகுலராக வர அந்த ஒரு மாஸ் மூமெண்ட்ஸாக ஃபில்ம் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இட் வாஸ் ஹேண்டில் வெரி நார்மலி பிகாஸ் த சீன் இட் செல்ஃப் ஹேட் தட் இம்பேக்ட். அது ஒரு 30 ஷார்ட் கட் பண்ணி ஸ்லோ மோஷனு மறுபடியும் அவர் பண்ணுறது அப்படிலாம் இல்லாமல் இட் வாஸ் ஹேண்டில் வெரி நார்மலி, விச் இஸ் வை ஐ திங்க் இட் ரீச்சஸ் அவுட் அ லாட் மோர். ஆனால் அஜித் சாருக்கு அந்த இடத்துல ஒரு ஸ்லோ மோஷனாக அவர் நடந்து வரும்போது ஒரு மியூசிக் அக்கம்பனிமெண்ட் இருக்கணும் அப்படின்றது எனக்கு அங்கே தோணுச்சு. பட் நிறைய இடங்களில் அந்த மாதிரி ஒரு தாட் வந்தாலும் வி புல் பேக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தட்ஸ் த ட்ரூத். ஏன்னா ஃபில்ம் மேக்கிங் வைஸ் இல்லை, அது ஒரு எம்டி ஃப்ரேமாக ஒன்று இருக்கும். அண்ட் தென் ஸ்லோலி தீம் கிக்ஸ் அண்ட் தென் யூ ஸ்டார்ட் டு சி அந்த கன் அந்த ஃப்ரேம்குள்ளே வர ஆரம்பிக்குது. அண்ட் இட் டிட் சம்திங் வெரி பவர்ஃபுல் அப்படின்னு நினைக்கிறேன் விஷுவலி பியாண்ட் அதில் ரைட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஐடியாவை தாண்டி. தேங்க்யூ. Where do you think such moments emerge specifically in collaboration obviously? But இல்லை ஸோ ஐ நோ பீப்புள் திங்க் ஐ டோன்ட் ரைட், பட் ஐ ரைட் அ லாட். எல்லா சீனுக்குமே நிறைய எழுத்தும்
ட்ரீட்மெண்ட்டாக வந்து அந்த சீன் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ ரைட் ஃபார் மை செல்ஃப் வாட் இஸ் த மூமெண்ட் ஹியர், இது எப்படி இன்னும் கொஞ்சம் வெளியே கொண்டு வரலாம், அண்ட் வில் த ஸ்டார் பி ஓகே வித் தட்லாம் பேஸ் பண்ணி தான் என்னுடைய ரைட்டிங் இருக்கும். இப்போ சிம்பு அப்ரோச் பண்ணும்போது டோட்டலாக வேறு ஒரு அப்ரோச் இருக்கும் அந்த ஃபில்ம் மேக்கிங். மேக் இட் ஈஸி ஃபார் சிங்கிள் ஷாட், எல்லாமே ஒன் ஷாட் ஒன் டேக் அண்ட் கெட் அவுட் ஃப்ரம் தேர்ன்ற மாதிரி, பிகாஸ் ஹீ ஆல்சோ லைக்ஸ் தட். Surya wants a lot more takes, like he needs to get in. So on the Mari, so there's an approach here, and I think that's very important as a filmmaker to know who you're working with, and for the film also to come out better. ஏன்னா ஏன் இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஐ டூ திங்க் தே டூ யூ அ டிஸ்சர்விஸ் பை ஸ்பீக்கிங் ஒன்லி அபவுட் த ரொமான்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா யூ ஹேவ் ஷோன் பிளென்டி ஆஃப் ரொம்ப ஓவர் இங்கிலீஷ் வருது, நிறைய நீங்கள் காமிச்சிருக்கீங்க எவிடன்ஸ்லாம் இந்த படங்கள்லாம். ஹீரோ மூமெண்ட்ஸ் கூட என்னால் கையாள முடியும், அதில் பவர்ஃபுல்லான மூமெண்ட்ஸ், யூனிக்கான கமர்ஷியல் சினிமா மூமெண்ட்ஸ் உருவாக்க முடியும்னு சொல்லிட்டு, விச் இஸ் வை ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணணும்னு தோணுச்சு. I think for the women a lot more thought goes into the writing. Of course the people who know me well will say stop writing women because you don't know அப்படின்னு சொல்லுவாங்க. But I think அப்படி யாராவது சொல்கிறீங்களா? every man wants to know and wants to feel good about knowing a woman, right? So I write them in and I think this will work, this is how they'll speak அப்படின்னு நினச்சி தான் we write, you know, and a lot of thought goes into the look and feel of those characters. I think probably because நிறைய they feel like they can instantly spot your sensibilities, so அப்படின்னு தோணும். I think so, and love story in சொல்லும்போது the people with me tell me that these are all fantasy stories. இந்த மாதிரி love வந்து கிடையாது, there are no men like this, men don't talk like this, only in your films அப்படின்லாம் வேறு சொல்கிறாங்க. So that's another criticism that I've heard from people who know me well, saying these love stories are all fantasy. So I am a fantasy filmmaker also in that sense. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் அதை அப்படி பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் செஞ்ச ஒரு வேலைகள் தானே. அமெரிக்காலாம் போயிருக்கீங்களாண்ணா? போயிருக்கேன். ஸோ நாட் ரியலி ஃபேண்டசி தான். ஆமாம், கரெக்ட். வாரணம்ல பயங்கர ஒரு ஜோன் எவ்வளோ சொல்கிறதுன்னு தெரியல. ப்ளஸ் இதெல்லாம் அப்புறம் யூடியூப்பில் வேறு வரும், எனக்கு சரியில்லை.